வணக்கம். கதை சொல்லும் பட்டாம்பூச்சியில தனிப்பட்ட மகத்துவம் அடைவதற்கான 6 வழிகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 3வது வழி என்னன்னு பாப்போமா? வாங்க பார்க்கலாம். சமநிலையை எட்டுங்கள். உங்கள் வேலைக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்குவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அது ஒரு அன்றாட சவால். ஆனால் அந்த சவால் குறித்து நீங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தால் உங்கள் வாழ்க்கை அதிக சிறப்பாக இயங்கும். உடற்பயிற்சிக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உரிய முன்னுரிமை அவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கென்றும் தனியாக நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு சிறந்த மனநிலையில் இருக்கும் போது உங்களை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் நேர்மறை ஆற்றலின் மூலாதாரமாக நீங்கள் விளங்குவீர்கள். இது போல சுவாரஸ்யமான தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கதை சொல்லும் பட்டாம்பூச்சியை பாருங்க. நன்றி, வணக்கம்.